எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் மெய்ப்பனின் சத்தம் என்ன அப்படின்றத கேளுங்க. மெய்ப்பனின் சத்தம் என்னென்னா, பிரசங்கி 12:1-7 இப்படி சொல்லுது. ஒன்றாவது வசனமும் 7வது வசனமும் இப்படி சொல்லுது. நீ உன் வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபத்தில் உங்கள் சிருஷ்டிகரை நினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாலிபம் ஒருவேளை ஒரு 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. வாலிப வயசு 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த 18 வயசுலேருந்து நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரை நினைக்கணுமா. சிருஷ்டிகர் அப்படின்னா உங்கள் படைத்தவரை நினைக்கணும். அப்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை இந்த வாலிப வயசில் நிறைய பாவங்கள் செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சரியா, நிறைய பாவங்களை செய்யலாம் வாலிப வயசில். சரியா, அப்போ வாலிப வயசில் உங்கள் சிருஷ்டிகரை நினைக்கும் போது என்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்னா, அதாவது உங்களை படைத்தவரை நீங்கள் தேடும்போது என்ன நன்மைகள் உண்டாகும்னா, ஒருவேளை அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது அதிலிருந்து உங்களோட பேசுவாருங்க. இப்படி நட மகனே, இப்படி நட மகளே, இது உனக்கு நல்லதில்லை, இதுக்கு இந்த இந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் போது அதில் தீமை இருக்குது, அந்த தீமையினால் உனக்கு சாபம் உண்டாகும், உன் உடம்பு கெட்டு போகும். ஒருவேளை அந்த வாலிபத்தில் நிறையா, அதாவது சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க, எப்போமாவது கெட் டுகெதரில் தான் நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஒரு நியாயப்படுத்தலாம். ஆனால் எல்லாம் நியாயம் கிடையாதுங்க. நியாயம் எது அநியாயம் எதுன்றதை நம்ம தெரிந்துக்க வைப்பார். அந்த வாலிபத்தில் நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரை நினச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த பைபிள் எடுத்து அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். இது இன்றைக்கி ஒருவேளை வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உணர்வடைங்க. வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. சரியா, ஏன் அப்படி நினைக்கணும்னா, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேதராததற்கு முன்னும். எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் வருமா. அப்போது வாலிபத்தில் நினைக்கல அப்படின்னா, எனக்கு இது பிரியமே இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஏன் அப்படின்னா, அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கலை, தேவனோட இடைப்படலை அப்படின்ற காரியம் இருந்ததுனால உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லைங்க. இன்றைக்கி உங்களோட உங்கள் படைத்தவர் பேசுகிறாரு, உங்களை வழிகாட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால நன்மையை பெற்றுக்கோங்க. இன்றைக்கி இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை படைத்தவர்ல அவர் உங்களை நடத்துவார். இன்றைக்கும் உங்களோடு தான் இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வாலிபத்தில் இருக்கிற தம்பி தங்கச்சி உங்களோட தான் இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு தெளிவாக. சரியா, 7வது வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிபத்திலே நினை. வாலிபத்தில் நீங்கள் பாவம் செய்து அழிந்து போகாததற்கு முன்னாடி அழிந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா, வாலிபத்திலே உங்கள் சிருஷ்டிகரை நினைங்க, உங்கள் படைத்தவரை நினைங்க, பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார்.